Hello guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்மளுடைய செகண்ட் ஆன்லைன் கிளாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா Kerchief மேக்கிங் உடைய செகண்ட் எம்மிங் மெத்தடை பற்றி வாங்க கற்றுக்கலாம். இந்த எம்மிங்க்கு பேர் நாட் எம்மிங். ப்ரீவியஸ் எபிசோடில் என்ன மெட்டீரியல்ஸ்லாம் நம்மளுக்கு தேவைப்பட்டுச்சோ அந்த மெட்டீரியல்ஸை வச்சு தான் இன்றைக்கி இந்த நாட் எம்மிங் நம்ம பண்ண போகிறோம். இப்போ நம்ம கிளாத்தை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் எபிசோடில் எப்படி 15 இன்ச்சஸ்ன்னு சொல்லி மார்க் பண்ணி கட் பண்ணுமோ அதே போல் 4 சைடுமே 15 இன்ச்சஸ்ன்னு மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுலேயும் நம்ம ஊசியில் நூல் போடும்போது ஒரு நூல் ஏற்றலாகவும் ஒரு நூல் இறக்கலாகவும் இருக்கணும். கடைசியில் நம்ம கட் பண்ணிவிட்டு அதில் ஒரு முடிச்சு போட்டுக்கலாம். நம்ம எப்படி போன கிளாஸில் 1 சென்டிமீட்டர் வச்சு பார்த்தோமோ அதே போல் இந்த எம்மிங்கோ 1 சென்டிமீட்டர் வச்சு ஃபோல்டு பண்ண போகிறோம். ஃபோல்டு பண்ணி நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. தேய்ச்சி விட்டுட்டு செகண்ட் டைமே ஃபோல்டு பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம், நம்ம பிகினர்ஸாக இருக்கிறதுனால நம்மளுக்கு எம்மிங் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் செகண்ட் டைம் ஃபோல்டு பண்ணுறோம். இப்போ நம்ம ஸ்டார்டிங் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஊசியை உள்வழியாக குத்திட்டு வெளிக்காக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 வாட்டி பண்ணணும். இதுவும் லாஸ்ட் வீடியோ போல் பக்கத்து தையல் போடுறதுக்கு நம்மளுக்கு 1 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கோங்க. ஊசியை உள்வழியாக குத்திட்டு இப்போ நூலை ஊசியோடைய கீழ் வழியிலேருந்து மேலே சுற்றிட்டு ஊசியை இப்போ வெளிக்காக இழுத்துட்டு நாட் போட போகிறோம். அதுக்கு நூலை நம்ம பக்கம் இழுத்துட்டு ஆப்போசிட் பக்கம் இழுக்க போகிறோம். இப்போ நம்மளுக்கு நாட் விழுந்துடும். இந்த எம்மிங் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா நம்ம நாட் போடுறதுனால ப்ரீவியஸ் எம்மிங்கை காட்டிலும் இது கொஞ்சம் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே போல் அந்த எம்மிங் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும், அதை ஸ்பீடாகவும் நம்ம முடிச்சிடலாம். பட் இந்த எம்மிங் நம்ம ஸ்லோவாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நாட் போடுறதுனால. ஆனால் அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். திரும்பவும் இந்த எம்மிங்கை இன்னொரு வாட்டி உங்களுக்கு சொல்கிறேன். ஊசியை உள்வழியாக குத்தி நூலை ஊசிக்கு கீழேருந்து மேலே இப்போ சுற்றி ஊசியை வெளிக்காக இழுத்துட்டு நாட் போட போகிறோம். அதுக்கு நூலை நம்ம பக்கம் இழுத்துட்டு ஆப்போசிட் பக்கம் இழுக்க போகிறோம். இப்போ நம்மளுக்கு நாட் விழுந்துடும். இதே போல் இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்பக்கம் எப்படி இருக்கும், மேல் பக்கம் இந்த மாதிரி இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் டைம் பண்ண எம்மிங் மாதிரியே இருக்குங்களா? இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது நம்மளுக்கு பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். ஆனால் இதை பார்த்தீங்கன்னா பண்ணுறதுக்கு ஸ்லோவாக தான் ஆகும், ஆனால் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். இதே போல் நீங்கள் 3 சைடு எம்மிங் பண்ணிவிட்டு வாங்க. எண்ட் நாட்டு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஊசியை உள்வழியாக குத்தி நூலை மேலக்கா 3 வாட்டி சுற்றி இழுத்திட்டிங்கன்னா நம்மளுக்கு நாட் விழுந்துடும். ஃபைனலி அவ்வளோதான், நம்மளுடைய நாட் எம்மிங்கில் ஒரு கர்ச்சீஃபை ரெடி பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு செகண்ட் மெத்தடான நாட் எம்மிங்கை பற்றி புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். புரிஞ்சவங்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. இன்னும் ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்காதவங்க கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், கிளிக் பண்ணி பார்த்துடுங்க. பார்த்துட்டு வந்துட்டு செகண்ட் வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். இந்த நாட் எம்மிங்கில் ஏன்னா டவுட் இருக்கவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இனி வர அப்கமிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நோட்டிஃபிகேஷனுக்கு உங்கள் பொண்ணான கைகளில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.